எஸ்கியூஎல் இந்த செஷனில் வந்து இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட்டில் எப்படி சப்கொரி யூஸ் பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டில் சப்கொரி எப்படி சப்கொரினா என்னன்னு சொல்லியிருந்தேன், அதே தான் இது வந்து இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு சின்டாக்ஸ் பார்த்திங்கன்னா இன்சர்ட் இன்டு டேபிள் செலக்ட் காலம் நேம் 1 ஃப்ரம் டேபிள் 1 வேர் கிளாஸில் சப்கொரியை கொடுக்கணும். ஒரு பேரந்தசிஸ்குள்ளே செலக்ட் காலம் நேம் 2 ஃப்ரம் டேபிள் 1 வேர் காலம் நேம் 3 ஈக்குவல் டு வேல்யூ. ஸோ இந்த வேர் கிளாஸில் என்ன டேட்டாஸ் ஃபெச் ஆகுதோ, சப்கொரியில் என்ன டேட்டாஸ் வருதோ அதை பேஸ் பண்ணி மெயின் கொரியில் இன்சர்ட் அந்த நியூ டேபிளுங்கிற அந்த டேபிளில் இந்த டேட்டாஸ் அந்த ஃபெச்சான சப்கொரியில் ஃபெச்சான டேட்டாஸ் எல்லாமே ரெக்கார்ட்ஸ் எல்லாமே அதில் போய்ட்டு ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த செஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்கொரியை வந்து ஒரு இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட்டோடு எப்படி பயன்படுத்த போகிறோன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஏற்கனவே நான் ஒரு டேபிள் வந்து சிஐன்னு க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இன்னொரு டேபிள் வந்து ஸ்டட் அப்படின்னு ஒரு டேபிளை வந்து ஜஸ்ட் இப்போ தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதை பாருங்கள், அதோட இது கூட இருக்கும், க்ரியேட் டேபிள், அதோட சின்டெக்ஸ் இது இருக்கும், டேபிள் க்ரியேட்டட்னு இருக்குது. ஓகேங்களா? இது வந்து இந்த டேபிள் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, எந்த ரெக்கார்ட்ஸும் இல்லை. செலக்ட் ஆஸ்ட்ரிக் ஃப்ரம் ஸ்டட் அப்படின்னு கொடுத்தா எதுவுமே இல்லை. நோ ரோஸ் செலக்டட், எதுவுமே இல்லை. செலக்ட் ஆஸ்ட்ரிக் ஃப்ரம் ஸ்டட்னு கொடுத்தா நோ ரோஸ் செலக்டட்னு வருது, எந்த ரோஸ் எந்த ரெக்கார்ட்ஸும் இல்லை. இப்போ இதுக்குள்ளே வந்துட்டு நம்ம எப்படி இன்சர்ட் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம் சப்கொரியை யூஸ் பண்ணி. ஸோ இன்சர்ட் இன்டு அந்த டேபிள் நேம் ஸ்டட்டுங்கிறதெல்லாம் இன்சர்ட் பண்ணுறோம், அதை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் அது கீழே வந்து செலக்ட் ஆஸ்ட்ரிக் ஃப்ரம் சிஐங்கிற டேபிளில் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணுறோம், அதனால் இன்சர்ட் சிஐன்னு கொடுத்துருங்க. வேர் கிளாஸ் யூஸ் பண்ணுறோம். அங்கே என்ன கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை இது பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு வந்து அந்த டேபிளில் என்ன இருக்குதுன்னு காமிச்சிடுறேன். அந்த செலக்ட் ஆஸ்ட்ரிக் ஃப்ரம் சிஐ அப்படின்னு கொடுக்குறேன். அதில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள், ஒரு ஐடி, நேமு, குவால், ஃபீஸு, ஒரு 4 ரெக்கார்ட் இருக்குது. சரிங்களா? இப்போ நான் அதே கமெண்ட் கொடுக்குறேன். இப்போ வந்து இன்சர்ட் இன்டு ஸ்டட்டுங்கிற டேபிள்குள்ளே தான் இன்சர்ட் பண்ண போகிறோம். செலக்ட் ஆஸ்ட்ரிக் ஃப்ரம் சிஐங்கிற டேபிள் இருந்துட்டு நம்ம இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் வேர் கண்டிஷன் கொடுக்குறோம். வேர் கிளாஸில் என்ன கொடுக்குறேன்னு வேர் கிளாஸ் கொடுத்து யூஸ் பண்ணி என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து ஒரு நம்ம இந்த யூகேஜி இது மட்டும் நம்ம அப்படிங்கிற குவால் இருக்கிறது மட்டும் நமக்கு வேணும், இல்லை எல்கேஜிங்கிறது மட்டும் வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ வேர் குவால் அப்படின்னு போட்டு இன் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணுறேன். ஸோ மல்டிபிள் ரோஸ் சப்கொரியில் ரிட்டர்ன் பண்ணிச்சுன்னா இன் ஆப்ரேட்டர், அதனால் யூஸ் பண்ணுறேன். இங்கே வந்து சப்கொரி கொடுக்குறேன். செலக்ட் பாருங்கள், செலக்ட் சப்கொரி வந்து ஒரு பேரந்தசிஸ்குள்ளே கொடுக்குறேன். செலக்ட் குவால் ஃப்ரம்ங்கிற கீவேர்டு, அப்புறம் டேபிள் நேம் சிஐங்கிற டேபிள் நேமு கொடுக்குறேன். வேர் கிளாஸ் யூஸ் பண்ணுறேன். வேர் கிளாஸ் யூஸ் பண்ணுறேன். அதுக்குள்ளே வந்து குவால் ஈக்குவல் எல்கேஜி அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இதை வந்து அந்த சப்கொரியை பேரந்தசிஸை க்ளோஸ் பண்ணுறேன். இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். பாருங்கள் 2 ரோஸ் க்ரியேட்டட்னு வந்துருச்சு. அப்போ ஸ்டட்டுங்கிற டேபிளில் 2 ரோஸ் க்ரியேட்டட்னு வந்துருச்சு. ஸோ இப்போ நான் செலக்ட் பண்ணுறேன். பாருங்கள், அதை query பண்ணி பார்க்கலாம். செலக்ட் ஆஸ்ட்ரிக் ஃப்ரம் ஸ்டட், பாருங்கள் செலக்ட் ஆஸ்ட்ரிக் ஃப்ரம் ஸ்டட்டுன்னு கொடுக்குறேன். ஸோ அவுட்புட் வந்திருக்கு. ஐடி, நேம்,
குவால் ஃபீஸுங்கிறது காலத்தோட நேமு. 2 ரெக்கார்டு இருக்குது. ஸோ ஒன்று வந்து ஐடி, அதோட வேல்யூ வந்து ஒரு ரெக்கார்டுக்கு வந்து 1, இன்னொரு ரெக்கார்டு வந்து 4. இப்போ ஐடிங்கிறதுல பார்த்தீங்கன்னா குவாலுங்கிறதுல பாருங்கள் எல்கேஜின்னு இருக்குது. குவால் வந்து எல்கேஜின்னு இருக்குது. நம்ம ஏன்னா எல்கேஜி தான் கண்டிஷன் கொடுத்துருந்தோம். அதேமாதிரி இன்னொரு ரெக்கார்டு 4 ஐடியில் பாருங்கள், ஐடியோட வேல்யூ 4ல் குவாலுங்கிறதுல பாருங்கள் காலம் எல்கேஜின்னு இருக்குது. ஸோ இந்த ஸ்டட்டுங்கிறதுல இப்போ வந்து நம்ம 2 ரெக்கார்டை இன்சர்ட் பண்ணிட்டோம். குவாலோட வேல்யூ வந்து எல்கேஜிங்கிற சிஐங்கிற டேபிளில் குவாலுங்கிற காலத்தில் குவாலிஃபிகேஷன் எல்கேஜிங்கிற இருக்கிற ரெக்கார்டை மட்டும் எடுத்துகிட்டு வந்து ஸ்டட்டுங்கிற டேபிளில் இன்சர்ட் பண்ணுன்னு நம்ம அதுக்கு தான் பண்ணோம். சப்கொரி யூஸ் பண்ணி அது பண்ணிட்டோம். ஸோ இப்படி தான் வந்து சப்கொரியை வந்து இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட்டோடு இப்படி தான் பயன்படுத்தணும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.